ஐயோ! இதோ பாருங்க வெள்ளம், வெள்ளம். உதவி! வெள்ளம் பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய தண்ணீர் சேர்வதுதான் வெள்ளம் என்று நீங்கள் நினைக்கலாம். அது தண்ணீர் மட்டுமல்ல, அதற்கும் மேல். ஒரு வறண்ட நிலம் திடீரென தண்ணீரில் மூழ்கும் நிகழ்வு வெள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. இதை லேசாக நினைக்க வேண்டாம். வெள்ளம் வித்தியாசமான பல வழிகளில் ஏற்படும். சில நேரங்களில் அது அதிகமாகும் போது உங்களுக்கு ஒதுங்குவதற்கு கூட இடம் இருக்காது. சில நேரங்களில் வெள்ளத்தின் சக்தி மிகவும் ஆபத்தானது. நீங்களும் உங்கள் வாகனமும் நீரில் அடித்துச் செல்லப்படுவீர்கள். வெள்ளத்திற்கான காரணங்கள்: இடைவிடா மழை, ஆறுகள் நிரம்பி வழிதல், சுனாமி, சூறாவளி, பனி அல்லது பனிக்கட்டி உருகுதல், அணைகள் உடைப்படுத்தல் மற்றும் பல. ஆக வெள்ளப்பெருக்கை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, மெதுவாக பரவும் வெள்ளம். இந்த வகையான வெள்ளம் பொதுவாக நீர்நிலைகளில் தரையில் நீர் நிறைந்து பரவும் போது ஏற்படுகிறது. இது மிகவும் மெதுவாகவே பரவும். இது சில நாட்களோ சில வாரங்களோ நீடிக்கலாம். ரபிட் வகை வெள்ளம். இந்த வகையான வெள்ளம் ஓரிரு நாட்கள் நீடிக்கும். இது அழிவுகரமானதாக இருந்தாலும் மெதுவாகவே உருவாகும். ஆகவேதான் மக்கள் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். இவை எல்லாவற்றையும் விட அபாயமான ஒன்று இருக்கின்றது: திடீர் வெள்ளம். இந்த வகை வெள்ளம் மிக குறுகிய காலத்தில் ஏற்படுகிறது. 2 தொடக்கம் 6 மணித்தியாலத்திலும் ஏற்படலாம். சில சமயம் சில நிமிடங்களில் கூட ஏற்படலாம். இது சுதாகரிப்பதற்கு அவகாசம் கொடுக்காது. முன்னெச்சரிக்கையோ அபாய அறிவிப்போ இருக்காது. பேரழிவு மட்டுமே. ஆனால் நம்பிக்கை இழக்காதீர். வெள்ளத்தை தடுக்க நாம் பல்வேறு முயற்சிகளை செய்யலாம். ஆம், சரிதான். அதிகமாக மரங்களை நடுவது வெள்ளத்தை தடுக்க உதவுகிறது. தாவரங்கள் மற்றும் மரங்களின் வேர்கள் மண்ணில் ஆழமாக ஊடுருவி மண் துகள்களுக்கு இடையில் இடைவெளிகளை உருவாக்குகின்றன. இது வெள்ள நீர் நிலத்தில் படிந்து வற்ற உதவுகிறது. மேலதிக தகவல்: பாலைவனங்களில் கூட வெள்ளம் ஏற்படலாம். பண்டைய எகிப்தில் விவசாயிகள் நைல் நதியின் வெள்ளத்தை நம்பியிருந்தனர். ஏனெனில் விவசாயிகளுக்கு வளமான மண்ணை அது உருவாக்கி கொடுத்தது. ஆகவே 3 வகையான வெள்ளமும் எவை? சரி, நீங்கள் நன்றாக சிந்தித்து உங்கள் பதில்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள்.